வணக்கம் நண்பர்களே, புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் பார்த்தீங்கன்னா, சித்தர்களுக்கு அழிவில்லை அப்படிங்கிற ஒரு பகுதியில் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி சித்தர்கள் நிறையா கோவப்பட மாட்டாங்க, பேச மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கடுவெளி சித்தர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மனிதருடைய வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னா, அவர் வந்து கெட்ட எண்ணத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த கெட்ட எண்ணங்கள் மூலியமாக நம்ம அணுக்கள் வந்து அழிக்கப்படுது. அந்த அணுக்கள் அழிகிறதுனால நமக்கு வந்து சீக்கிரம் வந்து நம்மளுடைய ஆயுள் பாதிக்கப்படுது, நம்ம உடம்பு பாதிக்கப்படுதுங்கிறத கடுவெளி சித்தர் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. நான் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காமெடியான ஒரு கதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை சொல்லலான்னு பார்க்குறேன். இப்போ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து சித்தர்கள் போல் ஆகணும் அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது பண்ணுறாங்க. அதில் ஒரு சின்ன காமெடியான கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் வந்து நான் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதை வீட்டில் தியானம் பண்ணோன்னா வீட்டில் இருக்கவங்களாம் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறாப்புல. காட்டுக்கு போய் உட்காந்து தியானம் பண்ணுறப்ப அந்த வழியாக ஒரு பொண்ணு போகிறாங்க. அந்த தண்ணி எதுக்கோ ஒரு பொண்ணு அங்கே போகிறாங்க. போனதுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பையனுடைய கண் வந்து அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அந்த தவம் வந்து கொஞ்சம் மனசு இதாக ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணிட்டான், சரி நம்ம இப்படி பண்ணோம் இதாக சொல்லி கண்ணை கட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல. கண்ணை கட்டிட்டு நம்ம பண்ணோன்னா இந்த இது நமக்கு மனசு ஓடாதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டினாமே மறுநாள் அங்கே போகிறாங்க. அவங்க வந்து காலில் கொலுசு போட்டிருப்பாங்களே, அந்த கொலுசு சவுண்டு வந்து அவர் காது கேட்க ஆரம்பிக்குது. அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. டிஸ்டர்பன்ஸ் ஆனதுமே திரும்ப வந்து சரி நமக்கு இப்பையும் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து கண்ணையும் காதையும் சேர்த்து கட்டிடுறாப்புல. நமக்கு காது கட்டினா காது இருந்தால் தானே, அந்த ஒரு வடிவேல் காமெடியில் மாதிரி இருந்தால் தானடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நம்ம கண்ணையும் காதையும் கட்டிட்டோன்னா நம்ம வாட்டுக்கு தியானம் பண்ணலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு நினச்சி உட்காந்துறாப்புல. அவங்க மறுநாளும் போகிறாங்க. அவங்களுடைய மூக்கு, அந்த பையனுடைய மூக்கு என்ன பண்ணுது, அந்த பொண்ணு வச்சுருக்க மல்லிகைப்பூ வாசனை வந்து அவரை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து மூக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆக ஆரம்பிக்குது அவருக்கு. ஆனதுமே வந்து திரும்ப என்ன சொல்கிறது, திரும்ப மறுநாளும் அதே மாதிரி தான் மூக்கு கட்ட ஆரம்பித்து மூக்கு கண் காது எல்லாத்தையும் கட்டிட்டு உட்காந்துருக்கவே போயுமே அந்த கரெக்டாக அந்த டைமிங் ஆனதுமே அவருடைய மூளை என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, நம்ம இந்த டைம் அவங்க இதான இந்த டயத்தில் போவாங்களோ, இந்த இப்படி தான் நடந்து போவாங்களோ அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மூளையை, நம்மளுடைய மனசை, நம்மளுடைய மைண்டை ஒருநிலைப்படுத்தணும். நம்ம தியானம் பண்ணுறதுங்கிறது போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம வந்து அமைதியாக உட்கார்றது தியானம் இல்லை. நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தணும். எவ்வளோ ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அதை நம்ம வந்து உள்ளே கொண்டு போகக்கூடாது, மூளைக்கு கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு சின்ன கதை. நம்ம நிறையா படங்களில் பார்த்துருவோம், பழைய படங்கள் எல்லாம். நிறைய அரக்கர்கள் வந்து பயங்கரமாக தியானம் பண்ணுவாங்க. அவங்க மேலே கொண்டு வந்து கல்லை கொட்டுவாங்க, நெருப்பை கொட்டுவாங்க, மழையெல்லாம் பயங்கரமாக பெய்யும். அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க விடாமல் தியானம் பண்ணுவாங்க. தியானம் பண்ணவே ஒருத்தர் கடவுள் வருவார், உன் தியானத்தை மெச்சினோம், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டதுமே வந்து எனக்கு இந்த வரம் வேணும் அப்படின்னு சொல்லி தெளிவான வரங்கள் நிறைய பேர் கேட்டு வாங்கி பெற்றிருப்பாங்க. ஆனால் அந்த வரங்களை வந்து நிறைய பேர் தப்பாக தான் பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம வாங்கக்கூடிய வரங்கள் சரியான முறையில் இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த 18 சித்தர்களை வந்து நம்ம பெருமையாக சொல்கிறோம்ல, அது மாதிரி அவர்களுடைய பெருமைகள் எல்லாமே பெருசாக நீடிக்கணும், நிலைக்கும் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடு அனைத்தும் வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதுதான் கடுவெளி சித்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வைதாரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பெய்தாலும் பொய்யாதே அப்படிங்கிற ஒரு வேர்ட்ஸுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீது எய்யாதே, பறவைகள் மீது கல்லை எய்யாதே, வேம்பினை உலகில் ஊட்டாதே, உந்தன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே, நீர்மேற்குமில் காயம் இது நில்லாது பெய்விடும் நீராயி மாயம், பார்மீதின் மெத்தமும் தேயம் சற்றும் பற்றாத திட்டிட பண்ணும் முபாயம் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து ஒரு இது சொல்லியிருக்காரு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, மனதை ஆரோக்கியமாய் வைத்திருந்தால் 100 ஆண்டு முழுமையாக நம்ம வாழலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவர் சித்தர் சொல்லியிருக்காங்க. அது கீழே வேறு நிறைய என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனதிற்கு கெட்ட எண்ணத்தினால் உயிர் அணுக்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, அதுதான் இதில் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம் மனது நல்ல சிந்தனையோடு வைத்திருந்தால் 100 ஆண்டுகள் முழுமையாக வாழலாம், வாழ வழி வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாரிடமும் எதையும் ஆசித்து பெறாதீர்கள், மனதில் எந்த இச்சைகளும் அடிமையாக்காதீர், பெண்கள் மீது ஆசை வைக்காதீர், மோகத்தை வளர்க்காதீர்,
மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து பெண்கள் மீது மோகம் கொள்வது, இச்சைகள் கொள்வது இந்த மாதிரிலாம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனதில் எந்த இச்சைகளும் அடிமையாக்காது, பெண்கள் மீது ஆசை வைத்து மோகத்தை வளர்க்காது, உயிரினங்களுக்கு துன்பம் செய்யாது, உங்களுக்கு கெடுதல் செய்பவர்களை நீங்கள் பாவ சொல்லில் தீட்டாதீர்கள், எந்த கஷ்டம் வந்தாலும் பொய் பேசாதீர்கள். அதே மாதிரி மனைவியை பழிக்காதீர்கள், மனைவியை அப்பா அம்மாவை யாரும் பழிக்காதீர்கள், மமதையுடன் தாய் என்ற அம்மாதத்தில் நடக்காதீர்கள், அடுத்தவரை கெடுக்க நினைக்காதீர், 100 பேரின் நடுவே நான் தான் பெரியாள் என்று புகழ விரும்பாதீர்கள். இந்த செயல்களை தவிர்த்தாலே மனிதர்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடுவெளி சித்தர் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சின்ன முகநூல் பக்கத்துலேருந்து எடுத்த ஒரு விஷயம் நான் இருந்தது. அவர் வந்து அவருடைய இயற்பெயர் முனியாண்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை அடுத்து உள்ள கல்லுப்பட்டி பக்கத்தில் ரெங்கபாளையங்கிற கிராமத்தில் அவர் இருந்திருக்காங்க அதை சொல்கிறாங்க. அந்த கிராமத்தில் அவர் வந்து முன்னாடி இருந்தப்போ சாதாரண ஒரு மனிதனாக சாதாரண ஒரு விஷயமாக தான் இருந்திருக்காரு. காவி உடை கட்டிட்டு இதாக தான் இருந்திருக்காங்க. ஆடு மாடு அவர் ஸ்டார்டிங்கில் வந்து ஆடு மாடு தான் மேய்ச்சிருக்காங்க. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கப்போ ஒரு தடவை வந்து அவர் முன்னாடி ஒரு உருவம் தோன்றி, இந்த உருவம் தோணுமே அவருக்கு வந்து ஒரு பெரிய பயமாகி பக்கத்தில் இருக்க அந்த அரச மரத்தில் விநாயகரை கட்டி பிடிச்சிருக்காரு. உடனே அவர் முன்னாடி தோன்றி நான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து இதாகக்கூடிய ஒரு இதை கொடுத்துருக்காங்க கடவுள், அதுக்கு சித்தி பெறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு இதாக இருப்பேன், உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி தோன்றாங்க. நான் வந்து தாத்தா சித்தர் அப்படிங்கிறத வந்து அவருக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து அதற்கப்புறம் வந்து அந்த சித்தராகக்கூடிய பவர்ஸை வந்து அவர் கொடுக்குறாங்க. பவரை கொடுக்குறாங்கன்னா இந்த அட்டாங்க யோகம் சொன்னோம்ல, அந்த யோகங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை வந்து அவர் தாத்தா சித்தர் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த தாத்தா சித்தர் கொடுக்க மூலியமாக இவர் அந்த அட்டாங்க யோகங்கள்லாம் நிறையா கற்றுருக்காங்க. இது மூலியமாக இவருக்கு வந்து நிறையா விஷயங்கள் பறக்கிற தன்மையிலேருந்து மறைகிற தன்மையிலேருந்து எல்லாமே இவருக்கு வந்துருந்துருக்கு. இவர் வந்து வந்து வயல் வேலை அதிகமாக அப்படி இருந்தாலும் அவர் வந்து வெளியில் காட்டிக்காத அளவுக்கு ரொம்ப வயல் வேலை இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால தான் அவர் கடுவெளி, ஆக்சுவலாக வெட்ட வெளி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், வெட்ட வெளியில் ஒரு சித்தராக இருந்தால் தான் இவர் கடுவெளி சித்தர் அப்படிங்கிறதவே நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த கடுவெளி சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து வெளியில் வயல்வெளியிலலாம் வேலை செய்கிறப்ப தான் கூட வேலை பார்ப்பாங்களா அவங்களுக்குலாம் சாப்பாடு வர வச்சுருக்காரு, சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அந்த சாப்பாடு மூலியமாலாம் நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. அப்போ வேலை பார்த்துக்கிறக்கப்பயே வந்து ஒரு பறவையாக மாறி பறந்தெல்லாம் போயிருக்காங்க. இது நிறைய விஷயங்கள் இவர் இதில் நடந்திருக்கு. அதே மாதிரி இவர் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா வந்து மதுரா, திருப்பவனம் முதலிய இடங்களுக்கு, அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து கதிர்மம் கோயிலுக்கு வந்து அடிக்கடி பறந்து முருகனை போய் தரிசித்துட்டு வருவாராம். இவர் வந்து அந்த ஒரு இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு இதில் திருமாவளவன் சித்தர் முனியாண்டிக்கு வந்து பறக்கும் சக்தி இருப்பதனால வந்து காற்றாய் மறையும் சக்தியும் வச்சுருக்காங்க. ஒரு தடவை வந்து இவர் நம்மளை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருப்பார்ல, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனப்போ வந்து முன்னாடி நின்றுருந்துருக்காங்க. முன்னாடி நின்றப்போ வந்து அம்மனை தொழுது கொண்டபோது பித்தளை போன்ற நிலைத்திருந்த சித்தரை பார்த்த காவலர் அவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனராம். அவர் திமிர உடனே அவர் கையில் விலங்கிட்டார்கள். சித்தருக்கு முனியாண்டி அவர்களை வந்து பார்த்து சிரித்து கொண்டே இந்த உலகத்தில் எனக்கு பூட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, டக்குன்னு மறைஞ்சிட்டாராம். மறைஞ்சதுமே இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், அதிர்ச்சியாகி ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, இன்னும் கடவுளே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணப்போ அப்போ தான் இவர் சித்தருங்கிறத வந்து இது பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு தடவை வந்து திண்டுக்கல் ஹோட்டலுக்கு வந்து ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு கோலத்தில் வந்து போயிருந்திருக்காரு. போனப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனர் வந்து அவரை ஃபஸ்ட்டு அடித்து விரட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்கள, வெளியில் வந்துட்டு ஒரு 3-4 பேர்த்த கூப்பிட்டு அடித்து விரட்டுங்கன்னு அவங்க வந்ததுமே அவங்க உள்ளே வராங்க. வர்றதுக்கு முன்னாடி ஒரு கோடீஸ்வரன் சூட்கேஸை வச்சுட்டு இருக்க மாதிரி கோட் சூட்டு பயங்கர ஒரு இதாக மாறி இருக்காப்புல. மாறினமே டக்குன்னு ஒரு அவங்க அந்த அப்படி இருக்கப்போ நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம்ல, ஒரு பிச்சைக்காரனா வேகமாக அடிச்சிடுவோம், ஒரு கோடீஸ்வரனை நம்ம எதுவும் பண்ண மாட்டோம்ல. அப்போ வந்து அவரை எதுவுமே பண்ணலை வாங்குங்கிற மாதிரி கூப்பிட்ருப்பாங்கள்ல. அப்போ வந்து திரும்ப சித்தர் என்ன பண்ணிட்டாரு, நான் வந்து நீங்கள் இது பண்ணவும் என் இதை வந்து மாற்றினேன், எப்பயுமே வந்து நீங்கள் மனிதர்களை வந்து மனிதனாக மதிங்க, அதிகமாக வந்து யாரையும் வந்து இது பண்ணாதீங்க, உடல் அந்த நம்ம போட்டிருக்க தோற்றத்தை வச்சு பண்ணாதீங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருப்பார் அந்த இடத்துல. அப்போ வந்து உடனே திரும்ப இது பண்ணிவிட்டு சாப்பிடாம நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராமா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் சொல்லியிருக்காரு. அதில் வந்து மெரிசாக இன்னொரு பாடலில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நல்லவனை போல் நடிக்காதே மனிதா, கல்வனின் கடிவெடிவாதே, தப்பான வழி உறவுகளை மனிதா தவறி கூட நீ இழைக்க எண்ணாதே. என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நல்லவனை போல் நடிக்காதே மனிதா, கல்வனின் வடிவாகாதே, தப்பான வழி உறவுகளை மனிதா தவறி கூட நீ இழைக்க எண்ணாதே, உன் சொந்தமில்லா பொருளை
மனிதா உன் சொந்தமில்லா பொருளை மனிதா உன் வசமாக்க முயலாதே. நண்பனைப் போல் உறவாடி மனிதா நயவஞ்ச பயம் ஊட்டாதே. ஆம், உலகில் மனிதன் உள்ளம் அவனுக்கு கொடுக்கும். என்ன அவர் வந்து தெளிவாக நிறையா விஷயங்கள் வந்து அவர் மருத்துவ குணங்கள் இதெல்லாம் அதிகமாக சொன்னதோட மனிதன் வந்து இப்படி தான் வாழணுங்கிற விஷயத்தையும் நிறைய அவர் சொல்லியிருக்காரு. உலகில் மனிதன் உள்ளம் அவனுக்கு கெடுக்கும். உபத்திரங்களை அவன் அடையும் மார்க்கங்களை தவிர்க்கும் பொருட்டு இவர் வந்து நிறையா வந்து நம்ம நல்லதை அடையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. யாருக்குமே வஞ்சகம் செய்யாதீங்க, யாரையும் கெடுக்காதீங்க, இந்த மாதிரிலாம் வந்து நிறையா அவர் நமக்கு ஒரு அறிவுரைகள் கூறியிருக்காங்க. அது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சாலே இன்றைக்கி பார்த்தோன்னா நமக்கு நிறையா விஷயங்கள் தெரியும். யாருக்கெல்லாம் யார் தீங்கு நினைக்கிறோமோ அந்த தீங்கு மறுபடியும் நமக்கு வந்தே சேரும். அதனால் யாரும் தீங்கு செய்யாமல் சரியாக இருந்து பற்று அமர்த்தி நம்ம நடந்துக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஏதாச்சும் இது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து எங்களுக்கு மாற்றிக்க முடியும். என்ன மாற்றணும், எப்படி பேசணும், நாங்கள் எங்களுக்கு தோணின விஷயத்த நாங்கள் வந்து இதில் ஷேர் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து புக் ஐடியாஸாக வந்து நாங்கள் கொடுக்குறோம். அடுத்தடுத்த விஷயங்கள் நல்லா கொடுக்குறதுக்கு உங்களுடைய உதவிகள் எங்களுக்கு தேவை. நீங்கள் வந்து எப்படி மாற்றலாம், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லதை உங்களுடைய கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.